அவர் ரெண்டு முக்கியமான விஷயத்த சொல்றார். அமைச்சரவை விரிவாக்கத்தில் கவனிக்கிறப்ப முன்பெல்லாம் நம்ம யாருக்கு இவங்களுக்கு இந்த துறை போகுதான்னு பார்க்குற தன்மை. இப்போ எல்லாருமே புதியவர்களாக இருக்கிறாங்க. நமக்கு அவங்க ஏன் இவங்க கொடுத்தாங்க அப்படிலாம் நமக்கு தெரியாது. ஆனால் பெரும்பாலும் இப்போ அவங்க கட்சி பணம்லாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, லஞ்சம் இல்லாமல் ஆட்சியை கொண்டு போகணும், அதுக்காக இதில் அந்த துறைகளை வரிசைப்படுத்தி இருக்காங்கன்ற ஒரு தன்மையும், அப்புறம் ஒரு வாக்கு வங்கி கணக்கு இருக்கு. திமுக அதிமுக பலனடையாத சமூகங்களை தங்களை நோக்கி திருப்பி இருக்கிறாங்க. அப்படிதான் அமைச்சரவையில் இலாக்காக்கள் இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றார். நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை சார், இந்த எலெக்ஷனை பொறுத்த மட்டும் விஜய்க்கு விழுந்த ஓட்டு, அப்புறம் அதை தொடர்ந்து அவர் இப்போ இந்த அமைச்சரவை வச்சிருக்கிற விஷயங்கள்லாம் ஜாதி கண்ணோட்டத்தோட செய்த வேலைகளை நான் பார்க்கல. ஆக்சுவலாக ஒரு 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 ஜாதி ரீதியான ஒரு ஓட் பேங்க் அவர் கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணுறாருன்ற அந்த விஷயத்தை நான் பார்க்கல. அப்படி நான் பார்க்கல. அவர் முக்குளத்தூர் ஓட் பேங்க் ட்ரை பண்ணுறாரு, இல்லை டிவிகே தேவேந்திர குல வேளாளர் ஓட் பேங்க் ட்ரை பண்ணுறாரு, அந்த மாதிரி எனக்கு தோணலை. அது அந்த மாதிரி இல்லை, அவர் ரேண்டமாக கொடுத்துருக்காருன்னு தான் நினைக்கிறேன். இந்த ஜாதி கணக்குகள்லாம் தாண்டி தான் அவர் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னுடைய கணக்கு என்னென்னா, அவர் 19 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ரெப்ரஸன்டேஷனே கொடுக்கல. 19 டிஸ்ட்ரிக்ட்ல ரெப்ரஸன்டேஷனே இல்லை. 8 மாவட்டத்தில் டிவிகே எம்எல்ஏவே கிடையாது. அதை 8 கழிச்சிடணும் நம்ம. 8 அதுக்கப்புறம் 19 மாவட்டத்துக்கு ரெப்ரஸன்டேஷனே கிடையாது. அது என்ன சொல்றீங்க? 9 11 மாவட்டத்தில் ரெப்ரஸன்டேஷன் டிவிகே எம்எல்ஏ இருக்காங்க, இருந்துமே ரெப்ரஸன்டேஷன் இல்லை. அப்ப அந்த மாவட்டங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? அது கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன் கொடுக்கப்படலன்றது, பட் அது கொடுக்காத இருக்கிறது கூட பெட்டர்னு என்னுடைய கருத்து. ஏன்னா இந்த திமுக அதிமுகவில் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மந்திரி கொடுத்துருவாங்க. அந்த மந்திரி எல்லா விதமான அதிகாரத்தையும் பயன்படுத்தி ஒரு சர்வாதிகாரி மாதிரி உட்காந்துருப்பாருங்க. அவர் ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒரு பண்ணையார் மாதிரி இருப்பார் அவர். அந்த மாதிரி இல்லாம அந்த மாதிரி ஆள் கிரியேட் ஆகக்கூடாதுன்னு கூட நினைச்சிருக்கலாம். சென்னையிலே 7 பேருக்கு கொடுத்துருக்காங்கன்னா இங்க சென்னையோட விஷயம் வேற சார். அது அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டா டார்கெட் பண்றாங்க சென்னையை. சென்னையில் நடக்கிற எந்த விஷயமும், அது பொலிட்டிக்கலானும் சரி, சோசியலான விஷயங்களாலும் சரி, எந்த விதமான மாற்றங்களோ இல்லை அதை சென்னையில் உருவாகிற எந்த விஷயங்களும் தமிழ்நாடு முழுக்க எதிரொலிக்கும். ஸோ சென்னையை நீங்கள் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் ரெஸ்ட் ஆஃப் தி தமிழ்நாடு நீங்கள் ஒரு சப்போர்ட் பேஸை கிரியேட் பண்ணலாம். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் அவங்களுக்கு வெற்றி பெற்ற ஒரு முக்கியமான வெற்றி பெற்ற ஒரு இடமா இருக்குது. 44 இடங்களும் 31 இடமோ 32 இடமோ அவங்க வின் பண்ணியிருக்காங்க. அதனால் அதிக ரெப்ரஸன்டேஷன் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ சென்னை உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி மற்ற டிஸ்ட்ரிக்ட்டை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு நீங்கள் கேபிட்டலாக இருக்கிறதுனால இதுக்கு ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி இதில் நீங்கள் வளர்ச்சியெல்லாம் காமிச்சிங்க, இதில் நல்ல ஒரு ரிசல்ட்டை காமிச்சிங்க வச்சுக்கோங்க. ரெஸ்ட் ஆஃப் தி தமிழ்நாட்டில் அந்த பேச்சுக்கள் நல்ல விதமான பேச்சுக்கள் போகும். உங்களுக்கு அந்த பாசிட்டிவான கமெண்ட்ஸ் போகும்போது அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ சென்னை மாதிரி ஒரு கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய கட்டாயம். பொதுவாக என்ன பண்ணுவாங்க, திமுக கோட்டையா வேற இருக்கிறதுனால அடுத்த தடவையும் திமுக வந்துடக்கூடாது இல்ல. அதனால ஒரு விஷயம் பொலிட்டிக்கலாவும் அதுல விஷயம். முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் பெரும்பாலும் சென்னையில நின்னுட்டாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். இப்ப டிஎம்கே முக்கிய பிரமுகர்கள் இங்க தான் நிக்கிறாங்க, வெளியில போய் நிக்கிறது இல்லையா, இங்க தான் நிக்கிறாங்க. ஸோ அதனால சென்னையை அவங்க கான்சன்ட்ரேட் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா பாக்குறேன். இதை எப்படி சொல்றீங்க நீங்க? பழைய ஒப்பிட்டு சொல்றீங்க, அங்கங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்குன்னு ஒண்ணு கொடுத்தா அங்க ஒரு பவர் சென்டர் உருவாயிரும். இது நல்ல செட்டப்னு சொல்றீங்க? இது நல்ல செட்டப். இது போல இந்த பார்ட்டியை பொறுத்த மட்டும் விஜய் தான் சார் ஃபேஸ். இல்ல அதுல எனக்கு ஒண்ணு புரியல திருமணி பிரியன், நீங்க சொல்றது இப்ப ஒரு மாவட்டத்துக்கு 2 பேர் கொடுக்குறாங்க, ஒரு மாவட்டத்துக்கு கொடுக்காமே இருக்கிறாங்க. இப்ப 2 பேர் கொடுத்த இடத்துல உருவாக மாட்டாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்ல 2 பேர் கொடுத்த இடத்துல அந்த 2 பேருக்கு ஒரு போட்டி நடக்கும். அது திமுகலையும் இருக்கு, அதிமுகலையும் இருக்கு. ஒரே மாவட்டத்தில் 2 மந்திரி இருந்துங்க வச்சுக்கோ. இப்போ பழனிவேல் தியாகராஜனுக்கும் மூர்த்திக்கு என்னாச்சு உதாரணத்துக்கு சொல்றேன் நான். அந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடக்கும் சார். பட் ஆனால் என்னுடைய பார்வை என்னன்னா, பல மாவட்டங்களுக்கு இல்லாத இருக்கிறது அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு முழுக்க தான் அமைச்சராக இருக்கார், ஒரு மாவட்டத்துக்கு மட்டும் ஒரு அமைச்சராக இல்லை. அதனால் அந்த மாவட்டத்தில் இல்லைன்னா இன்னொரு அமைச்சர் போய் அதை கவனிக்க போறார், அங்கே இருக்கிற விஷயங்களை அவர் பார்க்க போறார். என்னுடைய பார்வையெல்லாம் எப்படி இருக்குன்னா, இந்த ஜாதி கணக்கு இந்த விஷயங்களெல்லாம் தாண்டி அவர் இந்த விஷயங்களை அமைச்சரை போட்டிருக்காரு அப்படின்னு தான் என்னுடைய கருத்து சார். நம்ம அப்படி மட்டும் பார்க்க முடியுமா? ஏன்னா இது நாள் வரைக்கும் இல்லாத வகையில் பட்டியல் இனத்தவருக்கான எண்ணிக்கை கூட்டப்பட்டிருக்குல்ல. அதெல்லாம் நோக்கம் கிடையாது, பெரிய நோக்கம்லாம் கிடையாது சார். அவங்க பட்டியல் இனத்தவர் நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. அதனால திமுக சரியா ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கலன்னு வேற விஷயம். போன திமுக ஆட்சியில் 4 பேருக்கு ரெப்ரஸன்டேஷன் கொடுத்தாங்க, இந்த வாட்டி 7 பேருக்கு இவங்க கொடுத்துருக்காங்க. அதிமுக ஆட்சியிலும் 2-3 பேருக்கு தான் கொடுத்துருப்பாங்க. அதனால திமுக சரியான ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கல. பட்டியலினத்தவர் கிட்டத்தட்ட 20-22% இருக்கிற இடத்துல அவங்களுக்கு நீங்க உரிய ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கல. ஆனால் வேறு பல ஓபிசி ஜாதிகளுக்கு அதிகமான ரெப்ரஸன்டேஷன் கொடுப்பீங்க. அது பேரை சொல்ல விரும்பல. அந்த ஜாதிகளுக்கு பட்டியலினத்தவரோட கம்மியாக இருப்பாங்க. பட் தே கெட் மோர் பர்த்ஸ் மினிஸ்ட்ரியல் போஸ்ட். அவங்க 5-6 அவ்வளோதான் இருப்பாங்க. பட்டியலினத்தவருக்கு 3-2 அப்படி இருக்கும். அந்த அநியாயத்தை இவர் சரி பண்ணியிருக்கார்.
அதுல நான் பார்க்குறேன். இல்லை இன்னைக்கு திரும்பவும் அது எதிர்வினையா இருக்கு. இப்போ வடக்கையே எடுத்துக்கிட்டா ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு நீங்க கூட கொடுத்துட்டீங்க, அதே வலுவா இருக்கிற எங்களுக்கு நீங்க தரலன்ற குரல்களையும் சோசியல் மீடியாவில் பார்க்க முடியுது. எங்களை நீங்க தள்ளி வச்சிட்டீங்களான்ற சார். விஜய்க்கு விழுந்த ஓட்டு இந்த ஜாதி மதம் எல்லாத்தையும் தாண்டி விழுந்த ஓட்டு சார். யாருமே எதிர்பாராத ஓட்டு சார். அது இந்த எலெக்ஷனுக்கு மட்டும்தான் சார். திருப்பி சொல்றேன், இந்த எலெக்ஷனுக்கு மட்டும்தான். அது மணி டிஃபர் பண்ணுவாரு. இந்த எலெக்ஷனுக்கு மட்டும்தான். இனிமேல் வரப்போற எலெக்ஷன் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் தான் பேஸ் பண்ணியிருக்கோம். அவர் பர்ஃபார்மன்ஸ் தான் பேஸ் பண்ணியிருக்கோம். அவர் சொன்ன வாக்குறுதிகள், அவர் செஞ்ச விஷயங்கள் அதை பேஸ் பண்ணி தான் இருக்குமே தவிர கணக்கையும் சொன்னார்ல. அதனால வந்து அந்த பாயிண்ட்ல பர்ஃபார்மன்ஸ்ல ஓட்டு வாங்க. அப்பவும் ஜாதிகள் மதத்தை கடந்து ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சொல்றாருல லஞ்சம் அப்படின்ற ஒண்ணு, நம்ம வந்து லஞ்சம் பெரிய பணம் பண்ற இலாக்காக்களை வச்சு அதன் மூலமா பணத்தை திரட்டி அதை கட்சி பணமா கொண்டு வர்ற ஒரு ப்ராசஸ் இருந்தது. அதெல்லாம் பிரேக் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றது எப்படி? அதெல்லாம் பிரேக் எல்லாம் பண்ணல. அதெல்லாம் இனிமேல் தான் தெரியும் பிரேக் பண்ணாரா இல்லையான்ட்டு. 10 ரூபாய் இன்னும் வாங்கிட்டு இருக்கான். போய் களியக்கா வேலையில் போய் பாருங்க, 10 ரூபா வாங்காதே இருக்கான். இல்லை கும்மிடி பூண்டியில் போய் பாருங்க, திருத்தணியில் போய் பாருங்க, 10 ரூபா வாங்காதே இருக்கான். சும்மா அந்த கதையெல்லாம் இங்க விடக்கூடாது. அதெல்லாம் சும்மா இந்த 10 நாளா வசூல் போயின்னு தான் சார் இருக்கு. யாருக்கு போயின்னு இருக்கு? வசூல் போயின்னு தான் இருக்கு. யாருக்கு போயின்னு இருக்கு? நம்ம வந்து எடுத்த உடனே இந்த குறையெல்லாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் ஒழிக்க முடியாத ஒரு விஷயம் சார். இதெல்லாம் பார்ட் அண்ட் பார்சலா அது இதா இருக்கு, கவர்மெண்டா இருக்கு இதெல்லாம் ஆக்சுவலா. அப்ப என்ன பண்ண முடியும்? நீங்க 10 ரூபாய் வந்து வாங்கி 10 ரூபாய் இல்ல, அதுக்கு போல 20 ரூபா வாங்குறானா, சில இடத்துல 30 ரூபா வாங்குறானா. யாருக்கு வாங்க எதுக்கு வாங்குறான்னு தெரியல. புது கவர்மெண்ட் வந்து ரேட் ஏத்திட்டீங்கன்றாங்க. ஸோ இது வந்து மதுவிலக்கு காயத்தீர்வைக்கு நீங்கள் ஒரு மினிஸ்டரை போட்டுக்கலாம். நமக்கு இந்த புது மந்திரிகள்லாம் நிர்வாகத்துக்கு புதியவங்க சார். அவங்க அந்த அரசாங்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்கே 3 மாதம் ஆகும் சார். அவங்க வந்து ஆக்ஷன் இறங்குறதுக்கே வந்து 3-4 மாதம் ஆகும். நமக்கு என்ன பவர் இருக்குது, அதிகாரிகள் எப்படி வேலை வாங்குறது, எங்கே வந்து பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும். அதனால் என்னை பொறுத்த மட்டும் இவருடைய இந்த இவர் சொன்னார் HRNC அந்த ஒரு சிறுபான்மை கம்யூனிட்டி பிராமணர்களுக்கு 2 இடம் கொடுத்துருக்காரு சார். அது சுதந்திர இந்திய வரலாற்றில் 2 இடங்கள் பிராமணர்கள் வாங்கினது இதான் முதல் தடவை. வெங்கட்ராமன் இருந்தாரு, அதுக்கு முன்னாடி ராஜாஜி இருந்தாரு, அதுக்கப்புறம் வெங்கட்ராமன் வந்தாரு, அப்புறம் ஹண்டே வந்தாரு, ஜெயலலிதாவே பிராமினா இருந்தாங்க. இப்போ இவர் ஆட்சியில் 2 பிராமின். அதுல 2 பிராமினுக்கும் நல்ல டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஒருத்தருக்கு HRNC கொடுத்துருக்காரு. அது நிச்சயமாவே வந்து இந்த திராவிட பேஸ் உள்ள இந்த தமிழ்நாட்டில் அது என்ன மாதிரியான விளைவு எதிர்வினையை உண்டாக்கும் தெரியும். ஆனால் என்னோட பாயிண்ட் என்னன்னா, நீங்க பிராமணரா இருங்க, இல்லை வேற ஒரு கம்யூனிட்டியா இருங்க, உங்களுக்கு கொடுத்துருக்க இலாக்காவே நீங்க நியாயமா மனசாட்சிப்படி நீங்க நடத்துறீங்களா, ஒழுங்கா நடத்துறீங்களா, அதுதான் முக்கியமான விஷயம். நீங்க பிராமணர்ன்றதுக்காக. ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு, அந்த பிராமணர் HRNC டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்கன்றதுக்காக இதுவரையும் கோயில்களை பத்தி அக்கறை காட்டி வந்த ஒரு கட்சி இருக்குல்ல, அந்த கட்சி இனிமே என்ன பேச போகுது நான் பாக்குறேன். ஆக்சுவலா அதையும் கவனிக்கணும். அது கவனிக்க வேண்டிய விஷயம். ரெண்டாவது இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று நடந்துட்டு இருக்கு. ஜோசப் விஜய் போடுற அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குல்ல, கீ போஸ்ட்ல, அது யார போறாருன்னு பிஜேபி கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் போயிட்டு இருக்கு.